ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ, மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 குடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்க வரும்போது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவகாலத்தின் 2ஆம் ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு இளைஞன், ஞானத்திலும் அறிவியலும் சிறந்தவர். ஆனால் அமைதியற்ற வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு தேடலை தேடிக்கொண்டிருக்கின்றார். அது என்னவென்றால், உண்மை எங்கிருக்கிறது என்று. இப்படி அவர் தேடும் பொழுது அவருக்கு தோன்றுகிறது, இன்பம், மகிழ்ச்சி, சுகம் என்பதில் உண்மை இருக்கின்றது. தத்துவ ஞானத்தில் உண்மை இருக்கிறது என்று அவர் உணர்கின்றார். உணர்ந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பல வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் அவர் தோட்டத்தில் தனிமையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உட்கார்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது குழந்தை போல் ஒரு குரல் ஒலிக்கிறது அவருடைய உள்ளத்தில். அது சொல்கின்றது, எடுத்து படி, டேக் அண்ட் ரீட். அதை அவர் எடுத்து படிக்கின்றார். அது திருவிவிலியம். ரோமியருக்கு எழுதிய வாசகத்தில் நாம் கேட்கின்றோம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 13 14 வரை. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள்.
என்ற இந்த வார்த்தை அந்த இளைஞனுக்கு ஒரு திருப்பு முனையை தருகின்றது. ஒரு டர்னிங் பாயிண்டாக அவருடைய வாழ்க்கை அமைகிறது. உண்மை என்பது உடல் சுகத்தில் அல்ல, தத்துவ ஞானத்தில் அல்ல, மாறாக இயேசுவில் உண்மை இருக்கிறது என்று உணர்கின்றார். உணர்ந்து இயேசுவை பின்பற்றுகின்றார். மிக உயர்ந்த புனிதராக, இயல்பனாக அவர் நம் மத்தியில் வாழ்ந்து இன்றும் பல நபர்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கின்றார். அவரே புனித அகஸ்தினியார். அன்பார்ந்தவர்களே, இவருடைய வாழ்க்கையில் இது ஒரு திருப்பு முனை, டர்னிங் பாயிண்ட். இது போல பல விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு குடும்பத்தில் எப்பொழுதுமே சண்டை சச்சரவு. ஏனென்றால் அந்த குடும்பத்தினுடைய தந்தை ஒரு குடிக்காரனாக இருக்கிறார், சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் ஒரு தியானத்து கூட்டுக்கு போகிறார். போகும் பொழுது அங்கு ஒரு மனமாற்றத்தை அடைகிறார். ஒரு திருப்பு முனை அவருக்கு வருகின்றது, ஒரு டர்னிங் பாயிண்ட். ஏன் நான் எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இனிமேல் என் குடும்பத்துக்காக வாழ்கிறேன் என்று குடியை விடுகிறார், பாதையை மேன்மையாக்குகிறார். கணவன் மனைவி எப்பொழுதுமே சண்டை சச்சரவு, வாக்குவாதம். இப்படி இருக்கும் பொழுது கணவன் மனைவி இருவரும் ஒரு மனோ வைத்தியரை போய் பார்க்கின்றார்கள். பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு விஷயம் மிக முக்கியமாக தெளிவாக இருக்கின்றது. கணவன் நான் என்பது மனைவிக்கு எந்த ஒரு உரிமையும் தராத ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் போய்கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அந்த மனோ வைத்தியர் சொல்கின்றார், உங்கள் மத்தியில் இனிமேல் நான், ஈகோ என்பதை விட்டு நாம் என்ற செயல்பாட்டில் ஈடுபடுங்கள் என்று சொல்கின்றார். அதை பின்பற்றுகிறார்கள். இன்று அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கின்றது. வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை, டர்னிங் பாயிண்ட். 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாணவன் ஸ்கூலில் வந்த பிறகு வீட்டிலே மொபைலை எப்ப பார்த்தாலும் பார்த்து கொண்டிருக்கின்றான். சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், யூடியூப் வீடியோக்கள், ஷார்ட் வீடியோக்கள், இதை பார்த்து கொண்டு சரியாக படிக்காதிருக்கிறான். தந்தையும் தாயும் சொல்லி சொல்லி அவன் கேட்க மாட்டேங்கிறான். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் தாய் அழுந்து கண்ணீரிட்டு, மகனே, நாங்கள் செய்வதெல்லாம் உன்னுடைய நலனுக்காக என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது அந்த மாணவன் தன் கையில் இருந்த அந்த மொபைலை அம்மாவிடம் கொடுத்து, அம்மா, இனிமேல் அந்த மொபைல் நான் தொடமாட்டேன். நன்றாக படிக்கிறான், உயர்ந்த பதவியை பெறுகிறான், நன்றாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இப்படி அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் பல பல டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனைகள் வரபொழுது அங்கு வாழ்வு மேன்மையாகிறது, மாற்றப்படுகிறது, உயர்த்தப்படுகிறது. அதே போல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை நமக்கு தேவைப்படுகிறது. அதற்காக இறைவன் திருச்சபையின் வழியாக நமக்கு இந்த தவக்காலத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த தவக்காலமானது நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொண்டு ஒரு திருப்பு முனையை உருவாக்கி கொண்டு உயர்ந்த நிலைக்கு செல்கின்ற ஒரு பாதையாக இருக்கின்றது. இன்றைய வாசகங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே மிக அழகாக நமக்கு கூறுகின்றது. இயேசுடைய வாழ்க்கையில், அபிரகாம் வாழ்க்கையில், புனித பவுல் அடியாருடைய வாழ்க்கையில் எவ்வாறு இந்த திருப்பு முனை, டர்னிங் பாயிண்ட், ஒரு உயர்ந்த நிலைக்கு அவர்களை கொண்டு செல்கிறது. முதல் வாசகம். அதற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம்,
இயேசு கிறிஸ்து தோற்றம் மாறுதல் அடைந்த இந்த உண்மையை இன்றைய வாசகத்தில் நாம் கேட்டோம். இயேசு ஒரு பெரிய மலைக்கு சென்று அங்கு தோற்றம் அடைகிறார். எவ்வாறு? முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது, ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின, மோசேயும் எலியாவும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். இந்த ஒரு சம்பவத்தின் வழியாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு வெறும் மனிதர் அல்ல, அவர் கடவுள் என்ற இந்த மகிமையை சுட்டி காட்டுவதே இயேசுனுடைய இந்த தோற்றம் ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனை. இந்த ஒரு நிகழ்வு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எவ்வாறு இயேசுவுக்கு ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்க போகிறது? ஏனென்றால் இந்த மாற்றம் ஆன பிறகு இயேசு எதை நோக்கி செல்ல வேண்டும்? கல்வாரி மலையை சென்று செல்ல வேண்டும், நோக்கி செல்ல வேண்டும். ஜெருசலேமை நோக்கி செல்ல வேண்டும். அவர்களை கைது செய்வார்கள், அடிப்பார்கள், சிலுவையில் அறைவார்கள். இயேசு சிலுவை மேல் தன் உயிரை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த ஒரு உண்மை இந்த தோற்றத்தின் வழியாக இயேசுவுக்கு ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்கின்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, இதே ஒரு உண்மையை நாம் பார்க்கின்றோம் நற்செய்தியில். கடவுளுடைய வார்த்தை, குரல், என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொல்கின்றது. அதே போல தம் சீடர்களுக்கு கூட மானிட மகனுடைய குரலுக்கு செவி சாய்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையும் கூட உயர்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்கின்றோம். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் இறை வார்த்தைக்கு, இறை குரலுக்கு செவி சாய்க்கும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக கூறுகின்றது. அபிரகாமனுடைய அழைப்பை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அபிரகாம் சொல்கின்றார், உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்திலிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காட்டும் நாட்டிற்கு செல் என்று சொல்கின்றார். அபிரகாம் அந்த நாட்டில் வாழ்ந்திருக்கும் பொழுது மிக உயர்ந்த மனிதராக இருந்தார். எல்லா செல்வாக்குகள் இருந்தது, எல்லா பாதுகாப்பு இருந்தது, எல்லா அரவணைப்பும் இருந்தது, செல்வாக்கு மேல் செல்வாக்கு இருந்தது. ஆனாலும் இறைவன் கேட்கின்றார், நீ செல். நீ சென்றால் என்ன ஆகுவாய்? இறைவனுடைய வார்த்தையை கேட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு ஆண்டவர் கூறுகிறார் அபிரகாமுக்கு, நீ ஒரு பெரிய இனமாகுவேன், ஆசி உனக்கு நான் வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்பு செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று சொல்கிறார். இறைவனுடைய குரலை அபிரகாம் கேட்டார். அந்த ஒவ்வொன்று ஆசியும் அவர் பெற்றார். ஆம் கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரண்டாம் வாசகம் நமக்கு கூறுகின்றது எவ்வாறு தூய பவுல் அவர் தம்முடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு குரல் கொடுத்தார். இறைவனுடைய அந்த வார்த்தையை கேட்டார், மனம் மாறினார், நற்செய்திக்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்தார். அதன் வழியாக என்ன சொல்கிறார் என்றால், ஒருவர் வழியாக சாவு வந்தது, இன்னொரு வழியாக உயிர் வந்தது. இயேசுவின் வழியாக நிறைவாழ்வு வந்தது, ஒளி வந்தது. ஆதலால் நற்செய்தியை நம்புவோம், நற்செய்திப்படி வாழ்வோம் என்று சொல்கிறார். இப்படி அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த தவ காலத்திலே இறைவன் நமக்கு தருகின்ற ஒரு அழைப்பு, நம்மை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு அழைப்பு என்பது அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு 3 முக்கியமான விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கின்றது. கடவுள் யார், நான் யார்,
இப்பொழுது நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? இதை நாம் உணர்ந்து தியானித்து தியானிக்கும் பொழுது நமக்கு அருளப்படும் அந்த இறை அருள் நம்மை ஒரு மேல் கட்டத்தில் எடுத்துச் செல்கிறது. கடவுள் யார் என்று நமக்கு தெரியும். அவர் நம்மை உருவாக்கினார், நம்மை காப்பாற்றுகிறவர், நமக்கு முடிவில்லா வாழ்வை தருகிறவர். அதே போல நான் யார்? நான் ஒரு கடவுளுடைய பிள்ளை, அவருடைய சாயலை பெற்ற ஒரு நபர். ஆனால் இப்பொழுது நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்பதை சுட்டி காட்டும் பொழுது அங்கு கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்டாக மாறுபடுகிறது. நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? அந்த நிலையிலிருந்து எவ்வாறு நான் வெளிவர வேண்டும் என்பதுதான் இந்த தவ காலத்தினுடைய ஒரு அழைப்பு நம் ஒவ்வொருவருக்கும். நாமும் கூட இறைவன் தருகின்ற அந்த திருப்பு முனை அனுபவங்களை பெற்று நம்முடைய நோன்பு இருப்பதாலும் ஜெபத்தாலும் தான தர்மத்தாலும் உயர்ந்த வாழ்க்கையை, உன்னத வாழ்க்கையை, நிறைவு வாழ்க்கையை பெற இறைவனை ஜெபிப்போம். ஆமென்.